வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வாழ்த்துறதுல குறைவே இல்லை. வாழ்க்கையில எவ்வளவு நடக்குதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா சொல்லுற போது நிறைய வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வேண்டும்? பிள்ளையாரப்பன் எண்ணத்தை எழுதி போட்டிருக்கிறாரு. ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? பணம் பணம்னு போட்டிருக்கிறாரு. பணம் 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 பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, உலகில் மனிதனில்லே அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரல் காதல் அப்படியே ஒலிக்குது. பணம் பந்தியிலே 1950களில் ஒரு 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 வேடிக்கையான ஒரு பாட்டா இருக்கும். இப்பெல்லாம் வர திரைப்பட பாடல்கள் மாதிரி இல்லை. அது பாருங்களேன். ஓரிடம் தனிலே நிலையில்லாதுலகினிலே உருண்டோடிடும் பணம் காசெனும் உருவமான பொருளே அப்படின்னு அப்ப லலிதா பத்மினி எல்லாம் ஆடுவாங்க. அப்பெல்லாம் பணத்தை பத்தி திரைப்படம் பார்க்கிற போதோ அல்லது ஒருத்தர் பேசுற போதோ தெரியல, அதோட மதிப்பு தெரியாது. ஏதோ காலனாக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அது வாழ்ந்த காலம். ஆனா இப்ப இந்த முதுமைன்னு ஒண்ணு தாக்குகிற பொழுது பணம் இருந்தாதான் நீ வயசான காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமாங்கிற வார்த்தையை நான் அப்படி அடிச்சுட்டு சௌகரியமாக இருக்க முடியும் அப்படின்னு மாத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, பணம் இருந்தால் உங்களை ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல, முதியோர் இல்லத்துல விட்டு மாசம் சம்பளம் ரூபா கட்டி உங்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு, மருத்துவ உதவி யாரோ பார்த்துக்கிறாங்க. இது இப்பொழுது நடக்கின்ற ஒரு நிலை. இது நம்ம நகரங்கள்ல பார்க்குறோம். ஆனா எங்கேயோ ரிமோட் வில்லேஜ்ல எல்லாம், கிராமத்துல எல்லாம் அப்படி நடக்கிறது இல்லை. ஆமாப்பா, அவங்கள யாருப்பா பார்த்துப்பாங்க, எங்களால முடியலப்பா அப்படிங்கிறாங்க. ஆக முதியோர்கள் கஷ்டப்படுறாங்க. இது நிதர்சனமான உண்மை. இப்ப நான் அதை பத்தி தான் பேச போறேன். இது உண்மையாக நடந்த கதை. ஒழுகுசேரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு பழைய வீடு, வாசத்தின்ன இடிஞ்சு கிடக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு கிடக்கும். கொல்லை பக்கத்துல அப்படியே தோப்பு இப்பெல்லாம் காஞ்சு கிடக்கும். அப்படி ஒரு வீடு பார்த்துக்கங்களேன். இங்க வாசகதவை திறந்தா கொல்லை கதவு வரைக்கும் நல்லா தெரியும். அங்க சுவத்துல சாஞ்சுக்கிட்டு சாம்புங்கிறவன் உட்காந்துருக்கான். அங்க ஊஞ்சல்ல நாணாங்கிறவன் உட்காந்துருக்கான். 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசல. அப்ப அந்த நாணாங்கிறவன் என்ன சொல்றான்? சாம்பு, அம்மா போய் 15 நாள் ஓடியே போச்சுடா. இல்ல, ஆமா, இந்த வாசத்தின்ன உடஞ்சு இருந்ததே, நீ நான் பணம் அனுப்பிச்சேனே, நீ அதை ரிப்பேர் பண்ணிருக்கலாமே. கொல்லை பக்கத்துல யாரையான்னு கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணி பாய்ச்சிருக்க கூடாதா? நான் பணம் அனுப்பிச்சேனேப்பா. இந்த பெயிண்ட் எல்லாம் ஒரு தரம் பொங்கலுக்காவது அடிக்க கூடாதா? ஆமா, அம்மாவை கடைசியா பாக்குறேன், ஏன் இப்படி எலும்பும் தோலுமா ஆயிட்டா அம்மா? நான் அனுப்பிச்ச பணத்துல நீ சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்கி தரலையா? பாவமா இருந்ததுடா. அது வரைக்கும் பேசாத போது அந்த சாம்பு சொல்றான், நீ பணம் அனுப்பிச்ச, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீ அனுப்பிச்ச பணம் அம்மா ஒரு நாளைக்கு ராத்திரி 3 தரம் புடவைய நினைப்பாளே, அதை மாத்தாது. அம்மா பயந்துண்டு என் கைய பிடிச்சுண்டாளே, உன் பணம் பிடிச்சுக்காது. புரியுறதா? கடைசியில என்கிட்ட கேப்பா, நானா ஃபோன் பண்ணானா அப்படின்ட்டு. உனக்கு எங்க நேரம்? வீக்கெண்ட்ஸ் சிகாகோல நீ பெரிய ஆளு, அமெரிக்கால பெரிய ஆளு, உனக்கு வீக்கெண்ட்ஸு, உன் குடும்பம், நீ பணத்தை மட்டும் அனுப்பிச்சுடுவ. அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு அவன் ஃபோன் பண்ணான், அதனால நான் உன்னை எழுப்பலைன்னு பொய் சொல்லுவேன். சரின்னு அவ தூங்கிடுவா. நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, பணம் அனுப்பிச்சுட்டா எல்லாம் நடந்துரும் அப்படின்னுட்டு.
உனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நான் இங்க அம்மாவை பார்த்து கொண்ட திருப்தி இருக்கு எனக்கு. அப்ப பேச்ச மாத்துறதுக்காக நானா சொல்றான், இப்ப மார்க்கெட் நல்லா இருக்கு, இந்த வீட்டை வித்துடலாமா? இந்த வீட்டை வித்துட்டோம்னா உனக்கு 60, எனக்கு 40. நீ அம்மாவை பார்த்துட்டல்ல, அதுக்காக உனக்கு 60, எனக்கு 40 அப்படிங்கிற பொழுது அவன் பதிலே சொல்லல, எழுந்துட்டான். நானா அவனை நிமிந்து பாக்குறான். கண்ணை சுத்தி கருப்பு வளையம், அப்படியே தொஞ்சு போன உடம்பு. அவன் எழுந்து என்ன சொல்றான், இருவரே, நான் இங்க சரியா தூங்கி 4 வருஷம் ஆச்சு. நான் அம்மா ரூம்ல போய் தூங்க போறேன், இந்தா நீ இதை படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 பக்கம் நோட்டை கொடுத்துட்டு அவன் போய் கதவை தாப்பா போட்டுன்னுறான். நானா என்ன பண்றான், இந்த நோட்டை பிரிச்சு பாக்குறான். என்னமோ அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. மாசம் மாசம் நிறைய ரூபாய் அனுப்பிச்சுட்டு இருந்தேனே, அவன் ஏன் என்னை இப்படி பாக்குறான் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவனுடைய மனசு சொல்லிட்டு நோட்டை பிரிச்சு படிக்கிறான். அக்டோபர் 13, அம்மா என்னிடம் சிரித்து பேசி கொண்டிருக்கிறாள். என்ன சொன்னாலாம், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஷாம்பு, ஆனா கொஞ்ச நாள்ல உன் மனைவியும் போயிட்டா, நீ என்னோடைய தங்கிட்ட. அவனை நன்னா படிக்க வச்சோம், அவன் அமெரிக்கா போயிட்டான், ஓஹோன்னு இருக்கான், குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கான். எனக்கு என்ன தெரியுமா ஆசை, இந்த பேரன் பேத்திகள் அவன் மருமக எல்லாரும் என்னை வந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படலை. ஏன்னா யாருக்கும் என் மேல பாசமும் கிடையாது. நீ இருக்கணும், அவன் இருக்கணும், நம்ம 3 பேர் மட்டும் உட்காந்து பேசணும். அவன் எழுதியிருக்கான், முத்து முத்தா எழுதியிருக்கான். என்ன சொல்றான், அம்மா சொன்னா, அன்பே இல்லாத ஒரு கணவர்கிட்ட அருமையான 2 குழந்தைகளை பெத்தேன். ஆனா இந்த 2 குழந்தைகளும் சின்ன வயசுல செஞ்ச லூட்டி, அந்த விஷமோ, அதுகளுக்கு பிடிச்ச சாப்பாடு, நான் எப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தேங்கிறதெல்லாம் ஒரு தடவை திருப்பி பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா. உங்ககிட்ட சொன்னா நீ உடனே வந்துருவியா? உன்னால வர முடியாது. ஏன்னா உனக்கு அமெரிக்க வாழ்க்கை, செல்வம், பணம், ஒரு பெருமை. இங்க என்ன நடந்தா என்ன, நான் தான் ரூபாய் அனுப்பிச்சிட்டேனே, அது உன்னுடைய கருத்து. அடுத்தது நவம்பர் 11, அம்மா அம்மா என்னிடம் மீண்டும் கேட்கிறாள், நானா போன் செய்தானா? ஆமாம் அம்மா என்று பொய் சொல்கிறேன். அப்பா அம்மாக்கு நானே சமைச்சு தெளிவா ரசத்துல சாதத்தை போட்டு மசிச்சு கொண்டு போய் வாயில ஊட்டுறேன். அம்மா சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டியா என்று அன்னைக்குதான் வாயை திறந்து கேட்கிறா. தினம் கேட்க மாட்டா. நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேம்மா. இல்ல எனக்கு புடவை மாத்தணும் அப்படின்ன போது, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு புடவையெல்லாம் மாத்தி பவுடர் போட்டு அவளை திருப்பி படுக்க வைத்தேன். திடீரென்று பயப்படுவாள், என்னுடைய கையை பிடிச்சு விடுவா. அப்பெல்லாம் நான், அம்மா ஒண்ணுமில்லம்மா, ஒன்றும் பயப்படாதம்மா, ஒண்ணுமே பயப்படாதம்மான்னு சொல்லி தூங்க வைப்பேன். டிசம்பர் 21 அவன் எழுதியிருக்கிறத பாருங்க. அம்மாக்கு வழக்கம் போல பழங்கள் எல்லாம் நல்லா வேக வச்சு மசிச்சு கொண்டு போய் வாயில கொடுக்கும் பொழுது, ஏம்மா அப்படி பாக்குற? நான் தான் ஷாம்பு. ஷாம்புவா? யார் ஷாம்பு? நீ யாரு? அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. நேற்று வரைக்கும் 3 குழந்தைகளோட நான் பழைய கதையெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டவளுக்கு நினைவு தப்பி விட்டது. நீ அனுப்பிய பணம் நினைவை மாற்றாது. ஒரு லைன். அப்ப அம்மாக்கு நான் யாருன்னே தெரியல. நான் யாரோ அம்மா யாரோ. அப்போ அம்மா ஒரு நாளைக்கு கட்டிலோட ஒட்டுக்கு வந்துட்டாளேன்னு அவளை தூக்கி உட்கார வைக்க போனேன். என்னை கடிச்சுட்டான். கடிச்சு ரத்தம் வந்தது. அதுக்காக நான் அம்மாவை விட்டுற முடியுமா? அம்மாவை படுக்கையில உட்கார வச்சுட்டு வந்து ஏதோ டெட்டால் கிட்டால போட்டு தொடச்சுட்டேன். அப்பதான் நினைச்சேன், இனிமே அம்மாவுக்கு நம்ம ரொம்ப கிட்ட இருக்கணும். கொஞ்சம் அந்த பக்கம் அசந்துட்டா கூட அம்மாக்கு ஏதோ விழுந்துருவா கட்டில இருந்துன்னு சொல்லிட்டு நான் அம்மா காலடியிலேயே படுத்துட்டு இருப்பேன். அம்மா முனகினா புடவை மாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் எல்லாம் ஆசையா தான் செஞ்சுட்டேன். கடைசியில ஒரு நாளைக்கு நான் யாருன்னே தெரியாது, அம்மா என்னமோ மாதிரி பார்த்தா தூக்கி மடியில வச்சுட்டேன்.
அப்படியே என் முகத்தை பார்த்துட்டே இருந்தவ லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சா, கண்ணை மூடிட்டா. அதுக்கப்புறம்தான், உனக்கே தெரியுமே, நீ அனுப்பிய பணம் உதவியது, நன்றி அப்படின்னு இந்த 40 பக்கம் நோட்ல எழுதியிருக்கிறத இவன் படிக்கிறான். படிச்ச உடனேதான் அவனுக்கு தெரியுது, ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிறாங்க. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி இமோஷன்ஸ் கிடையாது. பெற்றோர்களுக்கு இடத்துல அவங்களுக்கு வேணா சமமா தோணலாம். ஆனா உண்மை அது அல்ல. இதுதான் இப்ப நான் அந்த பணத்தை சொல்றேன்னு. இப்ப இந்த சாம்புக்கு பணம் இல்ல, வேலையும் இல்ல, மனைவி இல்ல, குழந்தை இல்ல. பழைய வீடு இருந்தது. இவன் அனுப்பிச்ச ரூபால அம்மாவை பார்த்துட்டா, தானும் வாழ்ந்தான். வீட்டை பராமரிக்க முடியல. அதுல கடைசியில ஒரு வரி எழுதியிருக்கான் சாம்பு, என்ன தெரியுமா? எனக்கு இந்த வீடு தேவையில்லை, என்னுடைய பங்கை நான் தீர்த்து விட்டேன், அம்மாவுக்கு செய்ததில் என் பங்கு தீர்ந்து விட்டது, நான் காசிக்கு போக போகிறேன். அப்பதான் நானாக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஐயோ, நம்ம பணம் அனுப்பிச்சேன்னு அவனை திருப்பி சொன்னோமே, அவன் இவ்வளவு பண்ணியிருக்கான், நான் ஒண்ணுமே பண்ணாம பணம் மட்டும் அனுப்பிச்சதுக்காக நான் எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த 40 நான் எதிர்பார்க்கறது கூட தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்குத்தான் அவன் மனசுல ஏதோ கல் உருகி கண்ணீர் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்பு கதவை திறந்துன்னு வந்தான். காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, இல்ல சாம்பு, நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், என் மேலதான் தப்பு, இந்த வீட்டை உனக்கே எழுதி கொடுத்துடுறேன். வேண்டாம், எனக்கு எழுதி தர வேண்டாம். ஏன் தெரியுமா? இனிமே நான் இந்த வீட்டுல யாருக்காக இருக்க போறேன்? எனக்கு வேண்டாம். நீ இந்த வீட்டை வித்துக்கோ, நீ பணத்தை எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் காசிக்கு போறேன். ஏன்னா எல்லாரும் 1008 கோயிலுக்கு போவா, நான் அம்மாவுக்கு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 வகையான குழந்தைகள். ஒண்ணு வெற்றி பெற்ற மகன், எங்க வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சா அவன் வெற்றி பெற்ற மகன். உள்ளூர்ல இருந்து அம்மாவெல்லாம் பார்த்துக்கிட்டான்னாக்க அவன் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நானா என்ன நினைக்கிறான், என்னாலதானே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாங்க, என்னாலதானே அம்மாக்கு மருந்து வாங்கினாங்க, என்னாலதானே எல்லாம் பண்ணினாங்க. அதுதான் அவனுடைய எண்ணம். சாம்பு என்ன நினைக்கிறான், அவன் பணம் அனுப்பிச்சான், ஆனா அது தனிமையை போக்கல. எத்தனை தரம் நான் அவன் பேசினானாக்க பழைய ரெக்கார்டட் மெசேஜ் அம்மாக்கு போட்டு காட்டியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவன் யோசனை பண்றான். செக் தனிமையை மாற்றாது, பணம் டயப்பரை மாத்தாது. நான் அனுப்பிச்ச பணம் இறுதி சடங்குக்காக அனுப்பிச்சேன் அம்மாக்கு, ஆனா அவன் இறுதி வரை அம்மாவோட கையை பிடிச்சுட்டு இருந்தான். இதுதான் அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம். நாளைக்கு எனக்கும் ஓல்டேஜ்னு வந்தா, நான் இப்ப அமெரிக்கால இருக்கேன், நான் இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை, அங்கேயும் என்ன ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல தான் என்னுடைய குழந்தைகள் போடுவாங்க. அப்ப யாரு இருக்கா? ஒரு சாம்பு இருப்பானா கையை பிடிச்சுக்க? அப்ப அந்த நேரத்துலதான் அவனுக்கு படக்குன்னு தோணின பொழுது என்ன பண்ணானா, இந்த வீட்டை நான் ஒரு ட்ரஸ்ட் ஆக்கிடுறேன். ட்ரஸ்ட் ஆக்கிட்டு இங்க ஒரு மருந்தகம் மாதிரி வச்சிடலாம். இந்த கிராமத்துல இருக்கிற வயசானவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் கொடுக்கறாப்புல ஏற்பாடு பண்ணலாமா? பார், உன் இஷ்டம், உன் பணம், நீ அனுப்பிச்ச பணம், உன்னால் பராமரிக்கப்பட வேண்டிய வீடு இது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி துண்ட உதறி, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியம் செஞ்சுட்டேன், உன்கிட்ட வீட்டையும் விட்டுட்டேன், இனி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துண்ட உதறிட்டு அவன் போட்டான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னடா சங்கரா டிவில இப்படி எல்லாம் கதை சொல்றாளேன்னு. நிதர்சனம், உண்மை. ஏன்னு கேட்டா, அந்த முதியோர்கள் கவனத்திற்குன்னு ஒரு 13 பாயிண்ட் கொடுத்தேன். எவ்வளவு பாராட்டு தெரியுமா? என்னால என்னுடைய மாமனாரிடம் சொல்ல முடியாததை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். நான் கூட நேர சொல்லல, பொட்டிக்குள்ள சொன்னதுனால தைரியமா சொன்னேன். இது ஒருத்தருக்கு இல்லை, 2 பேருக்கு இல்லை, எல்லா முதியவர்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் அப்படிங்கறதுனால தான் பகிர்ந்துக்கிட்டோம். இந்த கதைன்னா இது ரியலா நடந்த கதை, அதனால நான் இதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறது. ஏன்னு கேட்டா, இதுதாம்மா இப்ப வாழ்க்கை முறை. பெரியவங்கள் இருந்தால் செல்வம்னு அந்த காலத்துல நினைச்சாங்க, இப்ப பெரியவங்கள் இருந்தால் பாரம்னு நினைக்கிறாங்க. பாரம்னு எல்லாரும் நினைக்கல, பணம் இருக்கிறவங்க நினைக்கல, பணம் இல்லாதவங்க நினைக்கிறாங்க. ஆக பணத்துக்கும் முதுமைக்கும் தொடர்பு இருக்கானா? இருக்கு.
என்ன செய்யலாம் அப்படின்னா, முதுமைக்காக இப்பொழுதே அவரவர்கள் சேர்த்து வைப்பது நல்லது. ஒரு கணிசமான தொகையை போட்டு வச்சா அதிலேந்து வர பணத்தில் நம்மையே நாமே பராமரித்துக் கொள்ளலாம், அல்லது யாரோ பராமரிப்பார்கள், ஒருத்தரிடம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு நடந்தது. ஒரு முதியோர்கள் கூட்டத்துல இந்த பேச்செல்லாம் நடந்த பொழுது யாருக்கு எந்த நேரத்துல என்ன வியாதி வரும்னு தெரியல. நல்லா வாக்கிங் போயிட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு, அவருக்கு வலிக்கிறது. இப்படியெல்லாம் வரலாம், வர வேண்டாம், வரலாம். ஆகையினால முதுமைக்கு இப்பொழுதே நாம தயாராக்கி வைத்துக் கொள்ளணும். அப்படியே குழந்தைகள் பணம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை பார்த்துப்பான் அப்படிங்கிற காலம் இல்லை, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஆகையினால நம்ம கூடிய வரைக்கும் மற்றவங்களுக்கு பாரம் இல்லாமல் இருக்கணும்னா அங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும். அதுலேருந்து வர பணத்துல நமக்கு யாரோ பார்த்துக்கிறதுக்கு இருக்கலாம். இந்த கைவசம் இருப்புன்னு ஒண்ணு இருந்தா இந்த துறப்பு வராது இல்லையா? ஐயோ என்னால முடியாது, யார் நீ பார்த்துக்கோன்னு ஏலம் போட வேண்டாம். குழந்தைகள் அம்மாவையோ அப்பாவையோ ஏலம் போடக்கூடாது. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஸோ சங்கரா டிவியில நிறைய சாமி கதையெல்லாம் சொல்றேன், எல்லா கதையும் சொல்றேன். பட் நடக்கக்கூடிய நிதர்சனமான கதையும் பகிர்ந்துக்கலைன்னா எப்படிங்க? எனக்கு இதை எப்படியான்னு சொல்லி தீர்த்துடணும்னு நினைச்சேன். அதுதான் ஆக மொத்தம் பணம்னு அவர் எழுதி போட்டாரு. நான் அந்த பணத்தை கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்கேன். இது நீங்க உங்க மனசுல போட்டு வச்சுக்கோங்க. ஏதேனும் ஒரு வகையில ஒரு தர்மம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஒரு முதியோர்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய சின்ன கருத்து. ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கணும், என்ன தெரியுமா? நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னாக்க உங்களுடைய கண்ணோட்டத்துல இங்க தங்கி இருக்கிறார் பாருங்க, இந்தியாலேயே இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிறவரை பத்தி நீங்க தீர்ப்பளிக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கை முறை வேற, இவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. அதே போல சொத்து பங்கீடு அப்படின்னு ஒரு பேச்சு வரும் பெரியவங்கெல்லாம் மறைந்த பிறகு. அப்ப எப்படி தெரியுமா? சம பங்கீடு. என்ன சம பங்கீடு? எது சம பங்கீடு? யாருடைய பங்கு அதிகம் அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கணுமே தவிர, உடனே ஒரு வீட்டை வித்து ஒரு 4 பேரா நாலா போட்டு என்ன செய்ய முடியும்? இதுதான் இந்த தீர்ப்பளிக்கிறதோ, அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க, டோன்ட் பி ப்ரீ ஜட்ஜ்மெண்டல். முன்னாலேயே அவன் இங்க இருந்து பார்த்துட்டா அவனுக்கு 60, என்னது யார் அதை நிச்சயம் பண்றது? பூர்வீக சொத்து. அவன் அழகா இந்த சாம்பு என்ன சொல்லிட்டான், எனக்கு காலனா வேண்டாம், என்னுடைய கடனை நான் அம்மாவுக்கு பண்ணி தீர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான்ல. அப்ப நீ பணம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம், கார் வச்சுட்டு என்ன பிரயோஜனம், சிகாகோல வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என்ன? அப்ப நாம இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நாம தீர்ப்பளிக்க வேண்டாம், தீர்ப்பளிக்கிறவன் அங்க இருக்கான். ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் பொழுது முடிந்த வரைக்கும் நேரிலும் வந்து பார்த்து கொள்ள முடிந்தால் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை நீ அவ்வளவு பணம் வச்சிருக்கிற பொழுது அம்மாவை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எங்கேயாவது மாற்றுவதற்கு நீ முயற்சித்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த நாணாவுக்கு மனசுல அப்பத்தான் உரைக்க ஆரம்பிச்சது. என்ன தெரியுமா? அது வரைக்கும் நான் அனுப்பிச்ச பணத்துல அந்த வாசத்திண்ணை உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணல, பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, அதை சரி பண்ணல, தோட்டத்துக்கு தண்ணி விடல, இதுதான் உன் கண்ணில் பட்டுது. ஆனா அந்த அம்மாக்கு நினைவு தப்பின பிறகும் கூட அந்த பிள்ளை என்னை யாருன்னே தெரியல, நான் எதுக்கு பண்ணணும், நீ வந்து பார்த்துக்கோன்னு சொல்லல. காரணம், அவன் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டான். அவனுக்கு அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அம்மா எவ்வளவு அழகா சொல்றா, அதுல அன்பே இல்லாத கணவர்கிட்ட அருமையான 2 பிள்ளைகளை பெத்தேன்னு சொல்றாளே, அதுதான் அவளை பொறுத்த வரைக்கும். அவள் நீ நம்ம 3 பேர் தான் அம்மாவுடைய உலகம். அதுவே அஸ்தமிச்சு போச்சு. என்ன யாருன்னு தெரியல, நீ வந்தாலும் உன்னை யாருன்னு தெரிய போறது இல்லை. ஆனா நீ என்ன சொல்லுவ? நான் தான் பணம் அனுப்பிச்சேனே, அம்மாக்கு எதானு பார்க்க கூடாதா நீ சொல்லுவ. இதெல்லாம் தான் அதிகமாக பேசாமல் மௌனமே சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். இது கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் தான். பட் சங்கரா டிவிக்கு தேவையான நிச்சயம் தேவை. ஏன்னா முதியோர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதனால யாரோட மனசுலையான மாற்றம் ஏற்படுமானால்
இந்த சம பங்கீடுங்கிறத பேசாதீங்க. யார் எவ்வளவு பங்கீடு உடலாலையும் மனதாலையும் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய கணக்கில் வரவு வைத்துக் கொள்வார் இறைவன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக நானே பேசும்போது ஒரே இமோஷனல்லாம் ஆயிட்டேன். ஆனா அது சர்வசாதாரணம். பார்க்குற நீங்களும் அழுது இருக்கலாம். ஆனா அழுகையினால எந்த ஒரு முதியோர்களுடைய கண்ணீரையும் நம்ம துடைக்க முடியாது. நாம செயலாக்கம் காட்ட வேண்டும், எந்த விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னுட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல கருத்தை உங்க மனசுல விதைச்சிருக்கேன். இது மரமாகட்டும், பலர் நன்மை பெறட்டும். நன்றி.